Hi guys, today நம்ம ஜாவாவில் மெத்தடை பற்றி பார்க்கலாம். மெத்தட்னா ஜாவாவில் எப்படின்னா ஒரு செட் ஆஃப் கோடை வந்து டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க்கு ஒரு நிறைய கோடு இருக்கும். அதை வச்சு ஒரு டாஸ்க் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க்கை எப்போ வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் மெத்தடு. ஓகேங்களா? இதோட பர்பஸாக தான் ரியல் டைமில் சொல்லணும்னா நீங்கள் ஒரு ரோபோன்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரோபோங்கிற அப்ளிகேஷனில் வந்து அந்த ஹேண்டை மூவ் பண்ணுறது, லெக்கை மூவ் பண்ணுறது, ஹெட்டை ரொட்டேட் பண்ணுறது, ஐயை ரொட்டேட் பண்ணுறது, இது எல்லாமே அதோட குட்டி குட்டி டாஸ்க்கு. இந்த டாஸ்க் அப்போ ஹேண்டை ரொட்டேட் பண்ணுறது, ஹேண்டு பார்த்திங்கனாலே ஹேண்டில் ரொட்டேட் பண்ணலாம். அதை வச்சு we can play cricket, we can play டிடி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு தனித்தனியாக பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இது என்ன மாடுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆக்ஷனும் பிரிக்கிறது மாடுலாரிட்டி. இப்படி தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால என்ன சொல்கிறது, ஒரு இது ரீடபுளாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹேண்டுங்கிறதுலேயே வந்து நம்ம நிறைய ஆக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. ஹேண்ட்லேயே வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அவனோட டேக் த வாட்டர், மூவ் த ஹேண்ட், மூவ்னு சொல்கிறது, டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து திரும்ப திரும்ப ஒரே ஆக்ஷன் நான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கிரிக்கெட் விளாண்டேன்னா அகைன் எவ்ரி டைம் ஐ நீட் டு ஹிட் த பால் அகைன் அண்ட் அகைன். ஸோ கோட் ரீயூசபிலிட்டி இதெல்லாமே வந்து பாசிபிள் வியா மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து மெத்தடோட சின்டாக்ஸ். ஓகே, இது ஜஸ்ட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டாலே போதும். இதை வச்சு நம்ம மெத்தடை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு அக்சஸ் ஸ்பெசிஃபையர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு அண்ட் ரிட்டன் டைப், மெத்தட் நேம் கொடுக்கணும், அடுத்து பேராமீட்டர்ஸ், தென் மெத்தட் பாடி, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இஃப் நீங்கள் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டன் டைப் கொடுத்துருந்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும். அக்சஸ் ஸ்பெசிஃபையர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கு, பேராமீட்டர், இது எல்லாமே வந்து ஆப்ஷனல். இந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஸ்டாட்டிக், ஓகேங்களா, அந்த பேராமீட்டர்லாம் ஆப்ஷனல் தான். அக்சஸ் ஸ்பெசிஃபையர் நீங்கள் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக சிஸ்டம் ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையர் எடுத்துக்கும், ப்ரொடெக்டட் அந்த மாதிரி எடுத்துக்கும். தென் ஸ்டாட்டிக்ங்கிறது ஐ ஆல்ரெடி டோல்டு ஆப்ஷனல். அண்டு மெத்தட் பாடியில் வந்து நமக்கு தேவையான வந்து டாஸ்க் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது டிஃபால்ட்டாக நம்ம கிளாஸோட டெஃபினிஷன். இப்போ இந்த ரோபோவுக்கு வந்து ஹேண்ட் பற்றி எழுதுமா? ஃபஸ்ட்டு அக்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டேன். அடுத்து ரிட்டன் டைப் எதுவும் பண்ணுறது கிடையாது. அடுத்து ஹேண்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஓகே சின்டெக்ஸ் படியே அக்சஸ் ஸ்பெசிஃபையர், தென் ஸ்டாட்டிக் கீவேர்ட், வாய்டு அண்டு மெத்தட் நேம் கொடுத்துருக்கேன். நான் இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணல, ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து நம்ம மெத்தட் டிஃபைன் பண்ணுற லாஜிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் மெத்தட் நம்மக்கிட்ட வந்து 4 டைப்ஸ் இருக்குது ஜாவாவில். ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ்னால் ஜாவாவே நிறைய மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பிரிண்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஜாவாவோட பில்டின் மெத்தடு. ஸோ இது அவங்க ரிட்டர்ன் பண்ண கோடு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரோபோக்கு நம்ம நேம் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் நேம். ஓகே, ஜஸ்ட் நேம் டாட் லென்த்.
ஓகே, இது ஸ்டாட்டிக் இல்லை, ஸ்டாட்டிக் மெத்தடில் ஸ்டாட்டிக் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னென்னா இது வந்து ஜாவாவில் ஸ்ட்ரிங்கோட பில்டின் மெத்தட். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல்ஸ், இஸ்எம்டி இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பில்டின் மெத்தட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ். இது நம்மளாக டிஃபைன் பண்ணுற மெத்தட்ஸ். அடுத்த ஸ்டாட்டிக் மெத்தட் சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டாட்டிக் கீவேர்டோட ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பிலாங்ஸ் டு இந்த கிளாஸோட மெத்தட் சொல்லுவாங்க. அண்டு இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ங்கிறது வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் இல்லாமல் இருக்கும். இது என்னென்னா அது ஆப்ஜெக்டோட மெத்தட், ஆப்ஜெக்ட்ஸ். ஹேண்ட் கமாண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா லெக்கோட கமாண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அந்த லெக்கோட கமாண்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாட்டிக் கீ எடுத்துட்டோம்னா லெக் கமெண்ட் சொல்லுவாங்க. லெக் வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ என்னென்னா மெத்தட் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது எதுவும் ஆக்ஷனை கால் பண்ண சொல்லலை. அதுக்கு செப்பரேட் சிண்டெக்ஸ் எல்லாமே இருக்குது. வில் சி தட் டூ. ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுனா ஆப்ஜெக்ட் மூலமாக தான் மெத்தட்ஸை வந்து கால் பண்ண முடியும். லெட்ஸ் சி ஹவு டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் அ கிளாஸ் இன் ஜாவா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த நியூங்கிற கீவேர்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி அக்சஸ் பண்ணணும்னா டேரெக்டாக கிளாஸ் நேம் டாட் தட் மெத்தட் நேம். ஓகே, இங்கே நம்மக்கிட்ட 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் மெத்தடு, இன்னொன்று வந்து இன்ஸ்டன்ட் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் அக்சஸ் பண்ணால் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், டேரெக்டாக அந்த டாட் ஹேண்ட் கமாண்டு. ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் கமாண்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஜஸ்ட்டு ஓகே, இது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் சி, ஹோல்ட் இட். ஸோ ஜாவா சி robo.java. See, name length is 3. ஸோ built-in form மெத்தட் அது கால் பண்ணிடுச்சு. தென் நம்ம டிஃபைன் பண்ண ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக்கோட சிண்டெக்ஸ் என்ன, ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேம், எந்த கிளாஸில் அந்த மெத்தட் டிஃபைன் இருக்கோ கிளாஸ் நேமு, தென் அந்த மெத்தட் நேமு. ரெண்டாவது பார்த்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சிண்டெக்ஸ் பார்த்துடலாமா. கிளாஸ் நேம், என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோம், ரோபோன்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஜெக்ட் நேம், எனி நேம் நம்ம கொடுத்துக்கலாம். தென் நியூங்கிற கீவேர்டு தான் வெரி மச் இம்பார்ட்டண்ட். தென் கிளாஸ் நேம். ஸோ இந்த நியூ கீவேர்டு என்ன பண்ணோன்னா இதுதான் அலோகேட் பண்ணும் மெமரி ஃபார் தட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணோன்னா அந்த மெமரி வந்து இந்த ரோபோங்கிற ஆப்ஜெக்டில் தான் வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஸோ நான் அதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ரோபோங்கிறது கிளாஸ் நேம், மேலே கிளாஸ் இருக்கா ரோபோ. ஸோ ஆப்ஜெக்ட்டு நியூங்கிற கீவேர்டு, திரும்ப கிளாஸ் நேம். இந்த பேரந்திஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போது என்ன மெத்தடை கால் பண்ணணுமோ அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இது ஸ்டாட்டிக்காக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரோபோ.டாட் லெக் கமாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்க்கலாமா, லெக் கமாண்டும் சேர்த்து பிரிண்ட் ஆகிடும். சி நேம் லென்த், மூவ் த ஹேண்ட், மூவ் த லெக். ஸோ ஒரு ஜஸ்ட்டு நான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு செட் ஆஃப் கோடை வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இதை வந்து ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் டைம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆக்ஷன்ஸ், நான் ஒரு நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்னென்னா உள்ள என்கேப்சுலேட் பண்ணி வச்சுருக்கோம். சிம்பிளாக கோட் ரீடபுளாக இருக்கும். எனக்கு தேவையான ஒவ்வொரு ஆக்ஷனையும் நான் மாடுலாரிட்டி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் மெத்தடோட கீ ஃபீச்சர்ஸ். தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோஸை.